வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் தேர்தலை சந்திக்க முடியும். இல்லை என்றால் கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தது போல் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதை அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கடும் கோபத்தில் அதிமுகவின் அலுவலகத்தில் வந்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தியது. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி என்ற பச்சை துரோகி அதிமுகவை கைப்பற்றி அதிமுக வெற்றிக்கு வழிவிடாமல் தோல்வியடைந்து பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடியை எங்களால் மன்னிக்க முடியாது, தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளை ஒரு சகாப்தம் மாற்றத்தை உருவாக்க நாங்கள் இன்று எடுக்கக்கூடிய போராட்டம் எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி என்னதான் ஓபிஎஸ் மீது கோபம்? அதிமுகவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பன்னீர்செல்வம் போன்ற ஒரு நபரை இந்தியா முழுவதும் அல்ல உலகத்தை எங்கு தேடினாலும் கிடைப்பது கடினம். ஒரு முதல்வர் பதவியே ஒப்படைத்து சிறைக்கு சென்று திரும்பி வந்தவுடன் அந்த பதவியை அப்படியே உரியவரிடம் கொடுக்கக்கூடிய மனம் வேறு யாரிடமும் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் எனது முக்கிய நண்பர்களது பட்டியல் இடம்பெற்றிருக்கிறார் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களே கூறியிருந்தார். ஆனால் சசிகலா அவர்களும் நம்பிக்கைக்குரிய எடப்பாடி என்று அறிவித்திருந்தார். ஆனால் அவர் சிறைக்கு சென்ற பிறகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அதிமுகவை அபகரித்து கொண்டு விட்டான் பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுகவின் அலுவலகத்தில் போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தென் மாவட்ட நிர்வாகிகள் செய்வது சரியா தவறா? அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.